ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. தம்பிக்கு ஸ்கூல் ஆரம்பித்தனால 6 மணிக்கு நாங்கள் ஏஞ்சிடுறோம். அம்மாவுக்கு வேலையை போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அம்மா ஃப்ரிட்ஜிலேருந்து காய் எடுத்து கொடுத்துட்டாங்க அரிய சொல்லி. அதனால் பால் சாதத்துக்கு தேவையான காயெல்லாம் பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் அரிய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, தேவையான பொருள் பால் சாதத்துக்கு. அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிடணும். மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு நெய் கொஞ்சம் விட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் 2, அப்புறம் தக்காளி வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு தேவையானது போட்டு அரிசியை களைஞ்சிக்கணும். புதினா கொஞ்சம் போட்டுடணும். நல்லா கொதிச்சோன்னா அரிசி களைஞ்சி வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுறணும். விசில் வந்துடுச்சு. சூப்பரான பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமா செய்ய வேண்டியது தான். வெங்காயம் 4 எடுத்து வெட்டிக்கணும். பச்சை மிளகா 1 அரிஞ்சிக்கணும். தக்காளி 2, உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணிக்கணும். தேவையான பொருள் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கணும். அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், காரத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் லைட்டாக, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வெந்துடுச்சான்னு காய் பார்க்கணும். நல்லா வெந்தோன்னா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ இறக்க வேண்டியது தான். கருவேப்பிலை லைட்டாக போட்டு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு பால் சாதத்துக்கு. இப்போ ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். உருளைக்கிழங்கு 2 அரிஞ்சு தண்ணியில் போட்டுறணும். நல்லா வேகணும். வெந்தோடனே மசிச்சு வச்சுக்கணும் நைஸாக. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், பெப்பர் லைட்டாக, காரத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சிக்கணும். தம்பிக்கு ரொம்ப காரம் சாப்பிட மாட்டான், அதனால் நாங்கள் லைட்டாக போட்டிருக்கோம். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நான் ஸ்மைலி மாரி என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அதனால் இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்மைலி போட்டுற வேண்டியதான் எடுத்து அந்த பொட்டேட்டோவை. அப்படியே திருப்பி விடணும். நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். இப்போ பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதான். மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. சூப்பரான ஸ்மைலி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு ரொம்ப இது பிடிக்கும்.